ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் டெல்லி குவார்ட்டர்ஸில் தான் இருக்கோம். ஆனால் வில்லேஜ் லைஃப்பு வாழ்ந்துகிட்ருக்குறோம். எப்படின்னு கேளுங்க. இது வந்து சிங்கிள் குவார்ட்டர்ஸு, அதாவது ஒரே ஒரு குவார்ட்டர்ஸ். நம்மளுக்கு எப்படி நம்ம ஊர்லெலாம் ஒரே ஒரு வீடு இருக்கோமோ அதே மாதிரி செப்பரேட்டாக ஒரு வீடு தான் எல்லாம் இருக்கும். மேலே மாடியிலலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் அவங்கவுங்க செப்பரேட்டாக வீடு மாதிரியே இருப்போம். இது முன்னாடி பகுதி பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம வீடு மாதிரியே முன்னாடி வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா வாசு தெளித்து கோலம் போட்டு இந்த மாதிரிலாம் அந்த முன்னாடி சிமெண்டில் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பசங்களாம் நல்லா கிரவுண்ட் மாதிரி இருக்கும், விளையாடுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணுற இடம் எல்லாமே இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஆலமரம் இவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள். ஆனால் குளிர் டைமில் பார்த்திங்கன்னா அது காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்தா அந்த ஆலமரம் தெரியவே தெரியாது, அப்படி இருக்கும். இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற பகுதிங்க. இப்போ வெளியில் காமிச்சோம். இது வந்து உள்ளே நுழையிறது என்ட்ரன்ஸு. இது வந்து ஒரு ரூமு. இந்த ரூமில் வந்துட்டு யாராவது நம்ம கெஸ்ட்டு எல்லோரும் வந்தால் நம்ம இங்கே தான் உட்காருவோம். எல்லோரும் இங்கே முன்னாடி உட்காந்து சாப்பிட்றது, பாய் போட்டு ஃபுல்லாக விரிச்சுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டு வச்சுருக்குறேன், அவ்வளோதான். எல்லா பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ண, அதை க்ளீனாக வச்சுக்குவோம். அப்புறம் வந்த உடனே பார்த்தா அங்கங்கே எல்லாம் கிடக்கும். இது ஒரே ஒரு எங்களுக்கு வந்து ரெண்டே, இது ஒரு ரூமு, பக்கத்தில் ஒரு ரூம், அவ்வளோதான். அது பக்கத்து ரூமில் வந்துட்டு தூங்குறதுக்கு அவ்வளோதான், பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். பசங்க படிக்கிறதுக்கு அது டேபிள் போட்டு எல்லாம் அங்கே பக்கத்துலேயே பெட்டு பக்கத்துலேயே வச்சிட்டோம். ஐட்டம் எல்லாமே அந்த கட்டிலுக்கு அடியில் தான், அரிசி பருப்பு எல்லாம் பார்த்தா அந்த கட்டிலுக்கு அடியில் தாங்க கிடக்கும். வேறு வழியே இல்லை. இதில் வந்து செல்ஃபு எதுவுமே கிடையாது, வெறும் 4 பக்கம் சுவர் மட்டும்தான் இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் பார்த்தா ரூமுக்கு ஒரு 2 கதவு மட்டும் வச்சுருப்பானுங்க. இந்த பக்கமும் போய்க்கலாம், அந்த பக்கமும் போயிருக்கலான்னு. கிச்சன் வந்து 2 ரூமுக்கு வந்து வெளியில் தான் கிச்சன் இருக்குது. பாருங்கள், நம்ம ஊரில் எல்லாம் வந்துட்டு வெளியில் கிச்சன் வச்சுருப்பாங்களா, அது மாதிரி இது வெளியில் தான் வரணும். ரூமை விட்டு வெளியில் ஓப்பன் பிளேஸ் பக்கத்துலேயே தான் கிச்சன் இருக்குது. இதில் தேவையில்லாத சாமான் இந்த சைடில் போட்டுக்குருவோம். வேறு வழி இல்லைங்க. எங்கெங்க எவ்வளோ தான் அரேஞ்ச் பண்ணாலும் அப்புறம் யூஸ் பண்ண பார்த்தா அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பசங்க தூக்கி போட்டுறானுங்க. வேறு வழியே இல்லைங்க, அப்படி தான் கிடக்குது. இது ஒரு ரூமு, அது ஒரு ரூமு. ஆனால் எல்லாமே பாருங்கள் வெளிச்சமாக இருக்கும். பெட்ரூம்லேயுமே வெளிச்சம் வரும், ஹால்லுமே வெளிச்சம் வரும், பின்னாடி வெளிச்சம் இருக்கும், முன்னாடி. எப்போயுமே ஒரு வீட்டில் எவ்வளோ வெளிச்சம் கிடைக்குதோ அந்த வீடு அந்த அளவுக்கு மங்களகரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்லா இருக்குது வீடு. வீடுன்னு சொல்ல முடியாது, குவார்ட்டர்ஸு. ஆனால் நம்ம இருக்கிறனால வீடுன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அந்த பாக்ஸில் வந்து மளிகை சாமான் அதெல்லாம் போட்டு வச்சுக்குவோம். கிச்சனுக்குள்ளே ஏன் போல் கிச்சனை வந்து நான் தனியாக ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓப்பனாக இருக்குது. மழை பெஞ்சாலும் உள்ளே பெய்யும். நம்மளை சுற்றி காமன் சோறு வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தெரியாதுங்க, நல்லாயிருக்கும். துணி துவைக்கிறது, இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது. மதியானம் வந்து இந்த இடத்துல நான் காமிக்கிற இடத்துல வெயில் வந்துடும். இங்கே தான் வந்து நாங்கள் மதியானம் 2 மணி ஆயிடுச்சுன்னா இங்கே பாய் போட்டு நாங்கள் சாப்பிட்டுக்குருவோம். உண்மையிலே கிராமத்தில் கூட அப்படி இருக்க முடியுமா என்னன்னு தெரியாதுங்க. ஆனால் இங்கே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம். ஒரு டெல்லியில் ஒரு குவார்ட்டர்ஸில் இந்த லைஃபா அப்படின்றத நினச்சி கூட பார்க்கவே முடியலங்க. அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் இருக்குது, உண்மையிலே இருக்கோம். இப்போ பாருங்கள், மாடியால் இருந்தோம்னா இந்த வெயிலுக்கு குளிருக்கு வந்து ரூமுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கணும், வெளியில் வரவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாத்ரூமு கூட பாருங்கள் வெளியில் தான், வெயில் ஓப்பன் பண்ணி உள்ளே துவச்சிக்கலாம். இது நம்ம ஊர் கிராமத்துலலாம் வெளியில் தானே பாத்ரூம் வச்சுருப்போம். சேம் அதே மாதிரி தான், வெளியில் தான் பாத்ரூம், டாய்லெட் தனியாக, பாத்ரூம் தனியாக வச்சுக்குவாங்க. இது வந்து பேக் சைடு பாருங்கள், கதவை திறந்தோன்னே எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு. உண்மையிலே மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. முன்னாடியும் போய் உட்காந்துக்கலாம், பின்னாடியும் உட்காந்துக்கலாம். உண்மையிலே இந்த வாழ்க்கை டெல்லியில் கிடைக்குமா அப்படின்னா யாருக்குமே உண்மையிலே கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லுவேன். ஏதோ பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க, நம்ம மைண்டு டிஸ்டர்பாக இருந்தால் பேக் சைடு வந்து இப்படி உட்காந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. க்ரீனாக பின்னாடி போவாங்க வருவாங்க. இதுவுமே மெயின் தான். பின்னாடினா பேக் சைடு நம்ம குவார்ட்டர்ஸ் தானே, குவார்ட்டர்ஸை சுற்றி பாருங்கள் ஒரே ரோடு இது மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வாழை மரம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 10 வாழை மரம் மொத்தமாக இருந்தது. டிசம்பருக்கு லீவுக்கு போயிட்டு வரவங்கள பார்த்தோன்னா எல்லா வாழை மரத்தையும் வெட்டி விட்டுட்டாங்க. ஒரே ஒரு மரம் மட்டும், பெரிய மரத்தை மட்டும் விட்டுட்டு இது எல்லாம் சுற்றி இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டாங்க. அதில் ஒரே ஒரு கொலை வந்துருக்குதுங்க. ஆனால் நாங்கன்னா 2 மாதத்தில் காலி பண்ணிவிடுவோம். அதுக்குள்ளே காய் வந்து பெருசாக ஆகிடுமா எனக்கு தெரில. சரி இருக்கட்டும் அப்படின்னு இருக்குது. ஆனால் பூவை ஒடிச்சிட்டோம்னா காய் பெருசாக வராதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காய் வந்து பெருக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இல்லை பூவை ஒடிச்சிட்டோன்னா காய் பெருக்குமா பெருக்காதான்றதை ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காய் வந்து பார்த்துருக்குறீங்களா, இந்த காயோட பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சைடு இதை வந்து பார்த்துருக்க சான்ஸே இல்லை. இது வந்து நம்ம அன்றாடம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு செடியோட பேர் தான். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவில் கடைசியில் இதோட பேர் நான் என்னன்னு சொல்கிறேன். அது பூ பாருங்கள் அவ்வளோ இருந்துச்சு. காய் வந்து மேலே இருக்கிற வரைக்கும் செடி வந்து நட்டம் நிற்கும். காய் ஃபுல்லாக இருந்தால் இப்படி பெருசாக ஆகிடுச்சுன்னு பாருங்கள், செடி எல்லாம் கீழே வந்து கவுந்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ காய் கீழே வந்து கவுந்துரும். நம்ம நெற்கதிரெலாம் பாருங்கள் விளைஞ்ச பின்னாடி கீழே படுத்துரும் பார்த்தீங்களா, அதே சேம் தான். இந்த காய் வந்து
குட்டி குட்டியாக இருக்கிற வரைக்கும் நிற்கும். அப்புறம் அப்படியே பாருங்கள், இந்த மண்டையை கவுந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் நட்டு மருந்து தான். காய் பெருசாக ஆக 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 கீழே கவுந்துக்கிட்டே வராங்க. அவ்வளோதாங்க. இது வந்துட்டு பாலக்கீரை. அதான் பாருங்கள், நான் கோட்டர்ஸை காலி பண்ணுறதுனால நான் எதுவுமே க்ளீன் பண்ணலை. இல்லைன்னா லாஸ்ட் இயரில் பாருங்கள், அவ்வளோ லாஸ்ட் இயர் வீடியோ கூட நான் கடன் எடுத்துருக்கிறேன். நான் வேணால் போடுறேன். இதில் பார்த்தோன்னா இந்த சைடு ஃபுல்லாக சின்ன வெங்காயம், ஒரு சைடு தக்காளி, மல்லி, புதினா. நம்ப மாட்டேங்க, நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் பாருங்கள். அவ்வளோ போட்டிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி டிசம்பர் நவம்பரில் நாங்கள் ஊருக்கு போனதுனால அதை லீவுக்கு போனதுனால எதுவும் மெயின்டைன் பண்ண முடியலைங்க. ஓகேங்க, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம குவார்ட்டர்ஸை இன்னமும் நீங்கள் சுற்றி காமிக்கணுன்னா வெளியே இன்னும் நிறைய, ஆனால் வெளியிலலாம் நல்லா இருக்குது. வெளியிலனா நம்ம குவார்ட்டர்ஸ் தாண்டி அந்த பக்கம்லாம் நல்லா தான் இருக்கும். வேணும் நல்லா குவார்ட்டர்ஸை சுற்றி பார்க்கணும், இல்லை அவுட்டரில் இருக்கிறதெல்லாம் காமிங்க, வெளியில் போனால் காமிங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வெளியில் போனால் எடுத்து வீடியோ நான் அனுப்புகிறேன். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.